வேலூர்ல பேசுறதுலாம் சரியா? நிறைய மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க மாற்று கட்சியாளர்கள்லாம். இது சரியா பேசியிருக்காரா? ஏதோ தவறு இருக்கா பேச்சுல? இல்ல அவரு எப்பயுமே அவர் வந்து பேசுனானா யோசிச்சு நிறுத்தி நிதானமா தான் பேசுறாரு. அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆமா, இங்க கஞ்சா அதிகமாயிடுச்சு, குடி அதிகமாயிடுச்சு, எல்லாமே இங்க அதிகமாயிடுச்சு. எதனால அது அதிகமாச்சு? சிஎம் சார் வந்து இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. எப்படி பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு? சொல்லுங்க. புதுசு புதுசா பாதுகாப்பு எல்லாம் கொண்டு வரீங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்கனால நிம்மதியா வெளியே போக முடியுதா? ஒரு மார்க்கெட்டுக்கு வர முடியுதா? காலேஜுக்கு போக முடியுதா? எங்க போனாலுமே எங்களுக்கு அசிங்கம் அவமானம் எல்லாமே பண்றீங்க. கூட இல்லாம இந்த ட்ரிங்க்ஸ் போட்டு வந்து ஸ்கூலுக்கு எதிரில ட்ரிங்க்ஸ், காட்பாடி ஸ்கூல் எதிரில ட்ரிங்க்ஸ், எதுக்கு ட்ரிங்க்ஸ் வைக்கிறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? அது தட்டி கேட்பாரு. கேட்கறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. சரிங்களா? சும்மா வந்து நானும் அரசியல் இன்னொரு ஒரு விஷயம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அனுபவமே இல்ல அனுபவமே இல்லைன்றாங்க. சிஎம் முதல்ல வந்து ஒரு தமிழ்நாட்டு சிஎம்னா என்ன சார் சொல்லுங்க? நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற ஏழைகளுக்கு ஊனமுற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்து உதவி செய்யறதுனால தான் அவங்கள சிஎம்மா நாங்க நிக்க வைக்கிறோம். சரிங்களா? சும்மா சிஎம் வந்தேன், குடிபோதை அதிகமாயிடுச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு, என்ன என்ன இதுன்னா எங்களுக்கு வந்து முக்கியமா பாதுகாப்பே இல்லை. நாங்க போய் ஒரு இடத்துல நின்னா கூட எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆம்பளைங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. எதனால? இப்ப நிறைய இடத்துல வந்து எல்லாம் ஆம்பளைங்களே நிக்கிறாங்க, பொண்ணுங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? விஜய் அண்ணா சொன்னாரு காலையில, இந்த உலகத்துல வந்து பெண்களாலையும் நிக்குவாங்க, பெண்களும் நிக்கணும், எல்லாத்தையும் ஒழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அவர் ஒழிப்பாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, ஒரு கட்சியில நின்று பேட் வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க? அது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் பாக்குறாங்க. நாங்க கத்துக்க மாட்டோமா? அடுத்த ஜென்ரேஷன் நாங்க கத்துக்க மாட்டோமா? நீங்க இவ்வளவு வேர்ட்ஸ், வல்கரான வேர்ட்ஸ்னா யூஸ் பண்றீங்க, அதை நாங்க கத்துக்க மாட்டோமா? சும்மா அரசியல் வந்து நின்றுட்டு சும்மா இது எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு சொன்னா பத்தாது. நாங்க கொடுக்குற பெட்டிஷனை முதல்ல ஏத்துக்கணும். யார் ஏத்துக்கிறீங்க? எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்துல கொட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நாங்க கொடுக்கணும்? அப்புறம் ஒரு சட்டசபையில வந்துட்டா மட்டும் நீங்க என்ன கோரிக்கை சொல்றீங்களோ சொல்லுங்க, நாங்க வந்து அது கேட்கிறோம் ஏத்துக்கிறோம் அப்படின்றீங்க. ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்கன்றீங்க. எது எழுதின்னு போய் கொடுத்தாலுமே அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒன்னாவது நடந்திருக்கா? காலைல கூட விஜய் நான் சொன்னாரு, மலை கிராமத்துல வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை அப்படின்னு சொல்ற. அது நானே பார்த்துருக்கேன். எங்க காலேஜ் ட்ரிப்ல கூட கூட்டு போயிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அங்க படிக்கிற வசதி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு காலையில ஒரு ஊனமுற்றவங்க வந்து நிக்கிறாங்க, அவர் பாட்டுன்னு போறாரு. ஆனா விஜய் அண்ணா வண்டியை நிறுத்தி அவரை கேக்குறாங்க, உங்க குறைங்களை சொல்லுங்க. அவங்க தொண்டர்கள் விடல, நிக்க வச்சு உங்களோட குறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை நடத்தினாரு. கண்டிப்பா எங்க வீட்டுல 20 ஓட்டு சார். 20 ஓட்டுமே விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் போடுவோம் நாங்க. விஜய் சிஎம் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. காலையில கூட நியூஸ் பார்த்தேன், என்னால போக முடியல சில சுச்சுவேஷன்னால. பட் அவர் கண்காலங்கிறாரு. எதுக்கு அவர் கண்காலங்கணும்? நல்லது செய்யறாரு. ஒரு நம்மளோட கோரிக்கையை கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் சிஎம் ஆயிருக்காரு, இவ்வளோ நாள் கொடுக்காத லேப்டாப் கொடுக்கல, காலேஜ்ல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, இப்ப என்ன திடீர்னு பண்றாரு? அதுல சந்தேகம் வருது. இன்னொரு ஒரு விஷயம், சிஎம் கட்சிக்கு அந்த எப்படி சொல்றது, விஜய் அண்ணா மீட்டிங்க்கு போனா ஒரு சாகு வீது அப்படின்றாங்க. இவர ரெட்டேல கட்சியில வீல திமுக அளவில், விஜய் அண்ணா கட்சியில மட்டும் எப்படி சாவு வீது? அது அது எங்களுக்கு டவுட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில அழுதாரு. அது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அழாதீங்க அண்ணா. இப்ப கூட விஜய் அண்ணா நீங்க பாத்தீங்கன்னா கண் கலகாதீங்க. உங்க ரசிகராக நாங்களும் சரி, உங்களோட தொண்டர்கள் நாங்களும் சரி, எப்பயும் உங்களை கண் கலங்க விட மாட்டோம். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆமா அது எங்களுக்கும் தெரியுது. அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, தப்பான வார்த்தை வச்சு பேசுறாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி எங்க அண்ணா அப்பவே கொடுக்கல. ஒரே ஒரு பதிலடி தான். சிஎம் ஆய் வந்து நின்று அவர் பதிலடி கொடுப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப பெருந்தன்மை. நான் எப்படி சொல்றது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருந்தன்மை. ஆனா வந்து அவரு நினைக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா நாங்க நினைக்கிறோம் 2026 சிஎம் வந்து விஜய் அண்ணா தான். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேலூருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நீங்க தயவு செஞ்சு கண் கலங்காதீங்க அண்ணா, நாங்க அந்த மாதிரி உங்களை விட மாட்டோம். 2026 சிஎம் அண்ணா வாழ்க. ஆனா இது எந்த ஊர்னு? இது வந்து வேலூருங்க. ஆனா இப்ப உங்க ஊர்ல பேசினாரு விஜய், அதுல ஏதாவது தப்பு இருக்கா அவர் பேச்சுல? இல்லைங்க, எதுவுமே தப்பு இல்லைங்க. தப்பு இல்ல. தப்பு இல்லை. நீங்க எப்படி பேச்சை பாத்தீங்க? அவர் வந்து நான் ஃபோன் மூலியமா பார்த்தேங்க.
ஆனா இப்ப அவரு நிறைய மாற்று கருத்து நல்லா ரொம்ப அதிகமா பேசினாரு. திமுக கூட்டணியை குறித்துலாம் விமர்சனம் பண்ணாரு. ஆனா விஜய் குறித்து நிறைய விமர்சனங்கள் வருது. நீங்க சொல்லுங்க பொதுமக்களா, தவறு ஏதாவது இருக்கா இல்ல சரியா தான் பேசினாரா? இல்லை பரவாயில்லைங்க, அவரு தவறு ஒன்றும் பேசல, நல்லா தான் பேசியிருக்காரு. அவங்க கட்சி அவங்க பெருசுனா இவங்க கட்சி இவங்க பெருசு. நான் பொது கட்சிங்க, நான் அவர் இவரது இல்லை, எல்லாம் ஒரே கட்சி நான் நினைக்கிற ஆள் நான். ஆனால் வந்து நல்ல நல்லதான்னு சொல்கிறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அப்ப விஜய் பேச்சுல எந்த தவறும் இல்ல? ஒன்றும் தவறு இல்லைங்க, தவறு இல்ல. தவறு இல்லை, அவர் மீண்டும் பேச்சு ஆரம்பிச்சிடலாமா? பேசலாங்க. பேசலாம். அக்கா, என்ன ஊருக்கா இது? வேலூர். அக்கா, உங்க ஊர்ல விஜய் பேசியிருக்காரு இல்லையா? அது நிறைய மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அவர் ஏதாவது தப்பா பேசியிருக்காரா? தப்பாலாம் எதுவும் பேசல, கரெக்டாக தான் பேசுறேன். தப்பா பேசியிருக்காரு. விஜய் வரணும். விஜய் வரணும். எதனாலக்கா வரணும்? விஜய் வந்தா மக்களை பார்ப்பாரு, ஒரு நம்பிக்கை. ஏன்னா 2 பேருமே போட்டி போட்டி இருந்துட்டாங்க. புதுசா ஒருத்தர் வந்தாக்கா கொஞ்சம் மாற்றமா இருக்கும், அவ்வளவுதான். 2 பேருக்கும் பொது இல்லாம புதுசா ஒருத்தர் வரணும். அப்ப விஜய் வரணும்ன்றீங்க. கண்டிப்பா விஜய் வரணும். ஆனா அப்ப வேலூர்ல பேசுறது எந்த தவறும் இல்லைன்றீங்களா? எந்த தவறும் இல்லை, அவர் கரெக்டா தான் பேசியிருக்காரா? கரெக்டாக தான் பேசிக்கிறாரு. ஆனா எந்த ஊர்ல இது? அண்ணா வேலூர்ண்ணா. ஆனா விஜய் வேலூர்ல இப்ப பேசுறாரு, நீங்க கேட்டீங்களா அந்த பேச்ச, வேலூர் பேச்ச? செல்லத்தில் ரவியா பார்த்தண்ணா. பாத்தீங்களா? பார்த்தண்ணா. ஆனா அவர் பேச்சுல நிறைய கருத்து வருது, நிறைய தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, அவர் பேச்சுல ஏதாவது தப்பு இருக்கா? அவர் பேச்சில் எதுவும் தப்பு இல்லைண்ணா. எதிர்கட்சிக்காரங்க பேசி தான் இருப்பாங்க, குறை சொல்றதுக்கு குறை சொல்லி தான் இருப்பாங்க. அவர் கரெக்டாக பேசுறாரு, கரெக்டாக பேசுறாரு. ஆனா எந்த தப்பு இல்லையா அவர் பேச்சு? அவர் பேச்சில் எதுவும் தப்பு இல்லைண்ணா. நினைச்சா பேசலாமா? சொல்லிச்சா பேசலாண்ணா. சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருண்ணா. காரணம் என்ன? 2024 கண்டிப்பாக ஆவார். ஆவாரு. ஆமாம், இளைஞர்களாம் அவர் பக்கம் சப்போர்ட் ஆகுறாங்க. ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டை கண்டிப்பாக போடுவாங்கண்ணா. சொல்லுங்க ஐயா. விஜய் அவர்கள் தங்கமானவர். என்ன சொல்ல மொழி கேட்டுங்க. எல்லா அரசியல்வாதியும் கட்சியில் சேர்க்குறாங்க. விஜய் அவர்கள் என் பிள்ளைக்கு ரசிகர் மன்றம் இருக்குல்ல, எல்லா ரசிகர் மன்றத்துலையும் நான் எம்ஜிஆர் ரசிகர். நான் எதை எம்ஜிஆர் ரசிகர். நானே விஜய் ஆளு. நான் விஜய் ஆளு. எம்ஜிஆர் ரசிகர் வந்து இப்ப விஜய் ரசிகர் ஆயிட்டீங்க. என்னன்னு கேட்டாக்க, கட்டால இருந்தது இல்லை, இந்த புறம்போக்கு பூடாம தனித்தனியாக போட்டாங்க. என்ன சொல்ற முதல்ல பண்ணுங்க. எதுக்கு ஒரே ஆள் புரட்சி தலைவர் அவர் ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் ஜெயலலிதா வாங்கினாங்க. இப்போ ஓபிஎஸ் டிபிஎஸ் எல்லாம் கிடையாது. விஜய் சார் என்ன சொல்ற, தனிப்பட்டு வருவான், எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னார். அதே போல வருவார். மக்கள் சொல்வாங்க. எம்ஜிஆர் சொன்னார் 1976 சொன்னார், 81 சொன்னார், வேலூர் மைதானத்தில் காசு கொடுக்காத ஓட்டு வாங்கி கட்சி பண்ணார். அதே போல் இவர் காசும் கொடுக்க மாட்டார், காசு வாங்க மாட்டார், ஆள் இல்லை. விஜய் சாருக்கு நான் இந்த வேலூர் மாவட்டத்தில் ஓட்டமில் எல்லாம் பெரிய ஆட்டம். நான் கட்சியில் முக்கியமானார். ஆனால் நான் மதிப்பேன். உண்மையிலே விஜய் சாருக்கு நான் தான் ஓட்டு போடுறேன். என் குடும்பம் மொத்தம் தான் நாங்கள் போடுவோம். வேற என்ன பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்தாக்கா இது கூட அடிச்சிருப்பீங்க. இப்போ அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் அடிப்பீங்க. நல்லவர். என்ன சொல்கிறான், அண்ணாச்சி மேலே ஒருத்தன் ஒரு எம்எல்ஏ சொல்கிறான், நடிகர் கட்சியிலே இருந்து நடிகரை பற்றி குறை சொல்லக்கூடாது. தப்பா ரைட்டா? உண்டா இல்லையா? ஒரு 15 நாளைக்கு முன்னே பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நடிகர்னா ஜனம் சேரணும். அப்போ நடிகர் நீ யாரா சேர்ற? நீ ஏன் சேர்ற? தலைவரும் புரட்சி தலைவரும் ஒரு நடிகர், ஜெயலலிதாமா ஒரு நடிகர். இதை ஒத்துக்கிறீங்களா? விஜய் கூட ஒரு நடிகர் தான் வருவார். நானா எதிர்பார்க்குறேன். ஆளுங்கட்சி வரணும், எதிர்கட்சியா வருவார். வரணும், வருவார், கேட்பார். வரணும் சார். எவனா ஒருத்தன் கேள்வி கேட்கறதுக்கு வரணும். அது இவன் வருவான், இந்த ஆள் வருவான். அப்படியே பார்க்காதம விஜய் சார் வந்து அவங்க அப்பாவே எதிர்பார்க்காத ஆள் விஜய. அவங்க அப்பா கேட்டு வந்து அரசியல் வரல. அடிச்சிருங்களா? விஜயகாந்த் அரசியல் வரத்தாரு, அடிச்சிருங்களா? சட்டமுறை இட்டல்னு பார்த்தாரு விஜயகாந்த் சார். எஸ் சந்திரசேகர் எவ்வளோ படம் தெரியுங்களா? 11 வச்சாப்புல அவரு. எம்ஜிஆர் இப்போ நீங்க எம்ஜிஆர் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அடுத்து விஜய் வருவாரா? எம்ஜிஆர் போல வருவார் சார். வருவாரு சார் வருவார் சார். விஜய் வருவாரு. வருவார் சார். என்ன நீங்கள் பேசுறது? நாங்கள் போடுவோம் சார். இப்ப நான்
வேலூர்ல விஜய் பேசுறது ஏதோ தவறு இருக்கா? கரெக்டா பேசியிருக்காரா? கிடையாது. அருமையான ஆள், தங்கமான பிள்ளை அவரு. மற்றவங்க செய்யலனாலும் நான் செய்யலாம்னு சொல்கிறேன். கரெக்டா பேசியிருக்காரா? நல்லா பேசுகிறாரு, நல்லா பேசியிருக்காரு. அதிகமாக பேசுகிறாரு. ஆனால் இருக்கணும்னா கோயம் பண்ணுறாங்க. அவரை போய் பேருக்கு எடுக்குது கோயம் பண்ணுறாங்க. மற்ற அரசியல்லாம் வந்தாக்கா 100 கோடி 50 கோடி கொடுக்குறதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் எதுக்குமே அசால் தனியாக நிற்கிறாரு. சிங்கம் அவர், சிங்கியா நான் சொல்கிறேன் சிங்கம். அண்ணா என்ன ஊர்ண்ணா? இது எந்த ஊர்ண்ணா? வேலூர்ண்ணா. ஆனா விஜய் வேலூர்ல பேசினாரு, கேட்டீங்களா பேச்ச? கேட்டேண்ணா. கேட்டீங்களா? ம். ஆனா அதுல ஏதோ தவறு இருக்கா? நிறைய கருத்து தெரிவிக்கிறாங்க மற்ற அரசியல்வாதிலாம். அதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சரியா பேசியிருக்காரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. கரெக்டா தான் பேசியிருக்காரு. கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஆனா விஜய் சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்களா? வருவாருண்ணா. வருவாரா? வருவார். எதனால வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்ன ஊர்ண்ணா இது? இது வேலூர். ஆனா இப்ப விஜய் பேச்ச கேட்டீங்களா? வேலூர்ல பேசுனா கேட்டங்க. எப்படின்னா கேட்டீங்க? அவர் வந்து கண் கலங்கின்னு போய்க்கிறாரு. கண் கலங்கி போயிருக்காரா? ம். ஆனா இப்ப அவர் பேச்சுல ஏதாவது தவறு இருக்கா? தவறெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் தவறு இல்ல. எதுவும் தவறும் இல்லை. இப்ப மாற்று கருத்து நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள் நிறைய கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, தவறு ஏதாவது இருக்கா? தவறு எதுவும் இல்லை. ஏன் இப்போ பிக்சரில் வந்து நான் முதல்ல வரணும். அவர் ஒரே இதுல இருக்கக்கூடாது, முதல்ல வரணும். ம், வரணும். சிஎம் ஆகணுமா? சிஎம் கண்டிப்பா ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆயிடுவாரா? ஆயிடுவார். சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஆனா இது எந்த இடம்ண்ணே? வேலூர்ண்ணா. இப்ப உங்க ஊர்ல விஜய் பேசியிருக்காரு. இப்ப அவருக்கு பேச்சு கேட்டீங்களாண்ணே? பேசணுண்ணா. கேட்டேன். எதுலாம் கேட்டீங்க? செல்லில் பார்த்து கேட்டேன். ஆனா இப்ப அவரு கடுமையா விமர்சனம் பண்ணாரு, பேசியிருந்தாரு. திமுக கூட்டணி பத்தி எல்லாம் பேசினாரு. ஏதாவது அவர் பேச்சுல தவறு இருக்கா? தவறு இல்லைண்ணா. தவறு இல்ல. ம். சரியா தான் பேசியிருக்காரா? கரெக்டாக தான் பேசுகிறாரு. நல்லா தான் பேசியிருக்காரு. எந்த தவறும் இல்ல. எந்த தவறு இல்லை. அவரு நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த பேச்ச? ஏற்றுக்கிறேண்ணா. இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எதுவும் இல்லைண்ணா. எதுவுமே இல்ல. எதுவும் இல்லை. அவர் பேச்ச நீங்க ஏத்துக்கிறீங்க?